தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முடிச்சுட்டு இப்போ 11ஆம் வகுப்பு படித்துக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான நாள் இன்னைக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மாணவர்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருந்ததுன்னா அவங்க ரீடோட்டல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாமல் இருந்தது. இந்த ஆண்டு முதல் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு எப்படி ஸ்கேன் காப்பி வாங்கி, அதாவது ஆன்சர் ஷீட்டோட ஸ்கேன் காப்பி வாங்கி அதுக்கப்புறம் ரீடோட்டல் ரீவேல்யூ அப்ளை பண்ணலாமோ அதே சிஸ்டத்தை 10த்துக்கும் கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் இல்லாத வகையில் ரீவேல்யூஷன் சிஸ்டமும் 10த்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த வருஷம் 10த்தை பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருந்தது அப்படின்னு சொல்லணும். அதற்கான ரிசல்ட் இன்றைக்கி மதியம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்துருச்சு. பிடிஎஃப்பும் வந்துருச்சு. 3022 பேர்த்துக்கு வந்து அவங்களுடைய மதிப்பெண்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்படி வேணுமானும் இருக்கலாம். போன முறை வந்திருந்த மதிப்பெண்களை விட கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் தான் செக் பண்ணணும். இப்போ அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரீடோட்டல் அல்லது ரீவேல்யூஷனில் மதிப்பெண்கள் மாற்றம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் லிங்க்கில் யாருடைய எக்ஸாம் நம்பர் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய மதிப்பெண்களில் மாற்றம் இருக்கும். நீங்கள் இந்த உங்களோட கண்ட்ரோல் F கொடுத்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட நம்பர் இருக்குன்னா அது காட்டிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட நம்பரை செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் உங்களோட நம்பர் வந்திருக்கு அப்படின்னா உங்களோட மார்க்கில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன் ரிசல்ட்ஸ் அந்த வெப்சைட்டுக்கு போய் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து புதுசாக உங்களுக்கு என்ன மார்க் வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலிமா உங்களுடைய மதிப்பெண்கள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் மதிப்பெண்களில் மாற்றம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிறோம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.